குட் ஈவினிங், திஸ் இஸ் யோர்ஸ் லைஃப் பேரபிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்துல ஒரு பெண் தனியா நடந்தா பாதுகாப்பற்றவளா உணர்றா. ஒரு பெண் தனியா வாழ்ந்தா இந்த சமூகம் அவளை ஒரு கேள்விக்குறியோட பாக்குது. ஏன் இப்படி? அப்ப நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான் இல்லையா? இறைவன் பெண்ணை படைத்தது யாரோ ஒருத்தரோட சுகத்துக்காகவா? இந்த எண்ணம் எங்கிருந்து தான் வருது? இல்ல, ஒரு காலும் இல்ல. இந்த கேள்விக்கே இடமில்ல. பெண்ணோட படைப்பு இந்த சின்ன வட்டத்தை எல்லாம் தாண்டி மிக மிக உயர்ந்தது. அப்படியானால் உண்மையான நோக்கம் என்ன? இறைவனோட படைப்புல பெண்ணோட உண்மையான நிலை என்ன? இத பத்தி ஞான நூல்கள் என்ன சொல்லுது? சரி, அதைத்தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். முதல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். குர்ஆன் மிக தெளிவா சொல்லுது, நாம் உங்களை ஒரு ஆண்மகனிலிருந்தும் ஒரு பெண்மகளிலிருந்தும் படைத்தோம். உங்களில் மிகவும் கண்ணியமானவர் இறைவனிடம் மிகவும் பயபக்தியுள்ளவரே. பாருங்க, இங்க ஆண் பெண் பேதமே இல்ல. இறைவன்கிட்ட யார் சிறந்தவங்கன்னா, யார் பக்தியோட கண்ணியமா இருக்காங்களோ அவங்கதான். பாலினம் ஒரு அளவுக்குள்ளே கிடையாது. சரி, இது ஒரு பார்வை. இந்து தர்மம் இத பத்தி என்ன சொல்லுது? அதுவும் இதே கண்ணியத்தை தான் வலியுறுத்துது. மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு, யத்ர நார்யஸ்த பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. இதோட அர்த்தம், எங்க பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ கௌரவிக்கப்படுறாங்களோ அங்க தெய்வீகம் தழைக்கும். ஒரு பெண்ணை அவமதிக்கிறது அந்த இடத்தோட தெய்வீகத்தையே அழிச்சிடுமா. அடுத்து கிறிஸ்துவ போதனையே கவனிப்போம். பைபிள் சொல்லுது, பெண் ஆணோட விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டான்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவ ஆணுக்கு கீழே மெதிப்படுறதுக்காக கால்ல இருந்தோ அவனை அதிகாரம் பண்றதுக்காக தலையில இருந்தோ படைக்கப்படல. அவனோட பக்கத்துல அவனுக்கு சமமா அவனோட சேர்ந்து வாழ்க்கை பாதையில நடந்து வர்றதுக்காக படைக்கப்பட்ட ஒரு துணை, ஒரு சரிசமமான பார்ட்னர். எல்லாமே சமத்துவத்தையும் மரியாதையும் பத்தி தான் பேசுது. புத்தரின் பார்வை என்ன? புத்தரோட ஞானம் இன்னும் ஆழமானது. அவர் சொல்றாரு, ஒரு பெண்ணை அவமதிப்பவன் தன்னையே அவமதிக்கிறான். ஏனென்றால் அவனும் ஒரு பெண்ணிடமிருந்தே பிறந்தான். எவ்வளோ பெரிய உண்மை இல்லையா? ஒரு பெண்ணை நீங்க அவமதிச்சா உங்களை பெத்தெடுத்த தாயே அவமதிக்கிறீங்க. அதாவது உங்களையே நீங்க அவமதிச்சுக்கிறீங்க. இதே கருத்தை தான் நம்ம தமிழ் மரபோட மகுடமான திருக்குறளும் சொல்லுது. மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. வள்ளுவர் எவ்வளவு அழகா வாழ்க்கை துணைன்னு சொல்றார் பாருங்க. அவ சுகத்துக்காக இருக்கிற ஒரு பொருள் இல்ல, அவ வாழ்க்கையோட ஒரு பாகஸ்வாமி, ஒரு சக பயணி. சரி, இவ்வளவு ஞான நூல்கள் பெண்ணை கண்ணியமா பார்க்க சொல்லுது. ஆனா நடைமுறையில பிரச்சனை எங்க வருது? அதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ நாம ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதுதான் கண்ணியத்துக்கும் இச்சைக்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டம். இத நாம வெளிப்படையா புரிஞ்சுக்கணும். இச்சைங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையானது தான். ஆனா ஒரு பெண் அதை தன் கண்ணியத்தால அடக்குறா. அதே நேரம் ஒரு ஆண் தன் இச்சையை அடக்க முடியாம ஒரு பெண்ணை வெறும் உடலா, ஒரு போகப் பொருளா பார்க்கும்போது அவன் மிருகமா மாறிடுறான். அவனோட மனிதத்தன்மையே அங்க கேள்விக்குறியாகுது. மிருகம்னு சொல்றது ரொம்ப கடுமையான வார்த்தையா இல்லையா? இல்ல. ஏன்னா அவன் ஒரு அடிப்படை உண்மையை மறக்கிறான். அவனோட அம்மா ஒரு பெண், அவனுக்கு பிறக்க போற மகள் ஒரு பெண், அவனோட சகோதரி ஒரு பெண், அவனோட மனைவி ஒரு பெண். இந்த உண்மையை ஒருத்தன் உணரும்போதுதான் அவன் உண்மையான மனிதனா மாறுறான். ஒவ்வொரு பெண்ணிலையும் தன் தாயை பார்க்கறவன் தான் மனிதன். அப்போ ஒரு பெண்ணோட உண்மையான சக்தியும் மதிப்பும் எங்க இருக்கு? சரியான கேள்வி. பெண்ணோட உண்மையான சக்தி எதுல இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதல்ல ஒரு தாயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கௌரவம். அடுத்து ஒரு மகளா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் 3 பெண் பிள்ளைகளை அன்பா வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம்னு. கடைசியா ஒரு மனைவியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரேன்னு. ஆக தாய், மகள், மனைவி, இப்படி அவளோட ஒவ்வொரு நிலையிலுமே மிகப்பெரிய கண்ணியமும் ஆன்மீக உயர்வும் இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் சில பெண்கள் இந்த சமூகத்துல தனியா விடப்படுறாங்க. குடும்பம், உறவுகள் எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஆமா, அந்த தனிமை ரொம்ப கொடுமையானது. சுத்தி நின்னு 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி தனிமையில போராடுற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தனியா இல்ல, இறைவன் உங்க கூட இருக்கான். குர்ஆன் சொல்லுது, நிச்சயமாக அல்லாஹ் நல்லவர்களோடு இருக்கிறான். பைபிள் சொல்லுது, நான் உன்னை விடுவதில்லை, கைவிடுவதில்லை. பகவத்கீதை சொல்லுது, என்னை நம்பியவர்களை நான் கைவிடுவதில்லை. மனுஷங்க ஆதரவு இல்லாம போகலாம், ஆனா இறைவனோட ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு. அப்போ அந்த தனிமைய ஒரு பலவீனமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் புயலிலும் நிக்கும். நீங்க தான் அந்த தனிமரம். அது உங்களோட பலவீனம் கிடையாது, அதுதான் உன்னோட அளவிட முடியாத வலிமை. இதையெல்லாம் புரிஞ்சுகிட்ட நமக்கு ஒரு தனி மனுஷனாவும் ஒரு சமூகமாவும் என்ன கடமை இருக்கு? கண்டிப்பா நமக்கும் சில கடமைகள் இருக்கு.
முதல்ல ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றேன். இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெண்ண எந்த பார்வையோட பாக்குறீங்களோ, நாளைக்கு அதே பார்வையில யாரோ ஒருத்தன் உங்க அம்மாவ, உங்க மகள, உங்க சகோதரிய பாப்பான். இது இயற்கையோட நியதி. செஞ்ச வினை நமக்கே திரும்ப வரும். சமூகத்துக்கான செய்தி என்ன? சமூகத்துக்கு ஒரு நேரடியான செய்தி. ஒரு பெண் தனியா வாழ்றானா அது அவளோட தோல்வி இல்ல, அது அந்த சமூகத்தோட தோல்வி. வரலாறு நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். பெண்ணை மதிக்கிற சமூகம் மட்டும்தான் வளரும், அவமதிக்கிற சமூகம் அழிஞ்சு போகும். இது உறுதி. அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான வாழ்வியல் பாடங்கள் என்னென்ன? நிச்சயமா 5 முக்கியமான பாடங்கள். 1. பெண் சுகத்துக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள் இல்ல, அவ கண்ணியத்துக்காக படைக்கப்பட்டவள். 2. தன் இச்சையை அடக்கிற பெண் வலிமையானவள், ஆனா இச்சையை அடக்க முடியாத ஆண் மிருகம். 3. தனியா வாழ்ற பெண் பலவீனமானவ இல்ல, அவ இறைவனோட துணையோட ரொம்ப வலிமையா நிக்கிறா. 4. உங்கள மதிக்காதவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, அவங்கள போக விடுங்க, இறைவன் உங்க கூட இருக்கான். கடைசியா 5. ஒவ்வொரு ஆணும் அடுத்த பெண்ணுல தன்னோட தாயை பார்க்க கத்துக்கணும். முடிவாக, பெண்ணை படைத்தவன் இறைவன், பெண்ணை மதிப்பவன் மனிதன், பெண்ணை அவமதிப்பவன் இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டும். இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பெண் ஒரு சுகப்பொருள் அல்ல, அவள் இறைவனின் கண்ணியமான ஒரு படைப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எதனை கற்றுக்கொண்டீர்களோ அதனை வாழ்வில் எப்படி கொண்டு வரலாம் என்று சிந்தித்துக் கொண்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். This is yours Life Parables.